மகளே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டர் வாங்குறோம் அப்படின்னா அதில் நம்ம மெயினாக பார்த்த விஷயம் விலை கம்மியாக இருக்கணும், மைலேஜ் அதிகமாக கொடுக்கணும். அதே கான்செப்டை வச்சு தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பிராண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. 3 வருஷமாக நம்ம ரோட்டில் ஐசி ஸ்கூட்டர் எவ்வளோ பார்க்குறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம இவி ஸ்கூட்டரை பார்க்க முடியுது. ஸ்கூட்டரில் மக்கள் நிறைய பேர் இவியை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா ரன்னிங் காஸ்ட் ரொம்பவே கம்மி, பாக்கெட் சேவிங்காக இருக்குது, நம்ம ஃபியூல் நிறைய போட வேண்டியது இருக்காது. அதை பேஸ் பண்ணி ஹீரோ ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. புதுசாக 85,000 rupees, அதாவது 85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு ஒரு புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூட்டர் தான் நம்ம கூட இருக்கு. ஹீரோ வீடா VX2 Plus அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்கூட்டரை ஹீரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் அஃபோர்டபுள் அண்ட் ரேஞ்ச் நம்ம டெய்லி சிட்டி கம்யூட் பண்ணுறது அளவுக்கு நல்ல ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஸ்பேஷியஸாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து இந்த ஸ்கூட்டரை வந்து ஊட்டர்னு சொல்லி ஹீரோ நேம் பண்ணுறாங்க. ஊட்டர்னா என்ன, இந்த ஸ்கூட்டர் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாமா? வாங்க. ஹீரோ வீடா ஸ்கூட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கோம். அதுலேருந்து ஒரு அஃபோர்டபுளான வெர்ஷனை தான் இப்போ ஹீரோ கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீரோ வீடா VX2 Plusன்ற வேரியன்ட். இதில் 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது, VX2 Go அண்ட் VX2 Plus. கோன்றது பேஸ் வேரியன்ட், அதான் 85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், அது இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் தான். அண்ட் இந்த ப்ளஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா வருது. அண்ட் இந்த ஸ்கூட்டரில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் BAAS, பேட்டரி அஸ் அ சர்வீஸ். ஸ்கூட்டரை மட்டும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு பேட்டரியை சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை வந்து ஹீரோ இந்த ஸ்கூட்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்கூட்டரோட காஸ்ட் இன்னும் அஃபோர்டபுளாக இருக்குது. நீங்கள் வாங்கும் போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கோன்ற வேரியன்ட் வாங்குறீங்கன்னா வெறும் 45,000 இருந்தால் நீங்கள் வாங்கிடலாம். அண்ட் பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் நீங்கள் போய்க்கலாம். ஸோ உங்களோட பட்ஜெட்டை பேஸ் பண்ணி இதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இந்த ஸ்கூட்டர் வந்து மொத்தம் 7 கலர் ஸ்கீம் அவைலபிளாக இருக்குது. நம்ம கூட எல்லோ கலர் ஸ்கீம் இருக்குது, எல்லோ வைப்ரண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்கூட்டர் அவைலபிளாக இருக்க கலர்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ஸ்கூட்டரோட டிசைனை பற்றி பேசணும் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஹீரோ வீடா வந்து டாலாக இருக்கும், இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்றதை நெக்ஸ்ட் பார்ப்போம். பேனல்ஸ் பற்றி பேசணும்னா இந்த அவுட்டர் பேனல்ஸ் எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. எல்லோ வந்து மேட் ஃபினிஷிங்கில் வருது, ஒயிட் மேட் ஃபினிஷிங்கில் வருது, அதுக்கப்புறம் கிரே மேட் ஃபினிஷிங்கில் வருது. இந்த மேட் ஃபினிஷிங் எல்லாமே எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் வீடாவோட பேட்ச் வந்துடுது, இண்டிகேட்டரை இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக் நார்மலாக தான் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் ஓரளவுக்கு ஓகே, கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு இந்த பேனல் மேலே பாடி கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடாவோட DNA நீங்கள் பார்க்க முடியும். வீடாவோட ஹெட்லாம்ப்ஸ், அந்த சிக்னேச்சர் ஹெட்லாம்ப்ஸ் வித் டிஆர்எல் அண்ட் 2 ப்ரொஜெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நைஸ். இந்த ஆப்ரான் டிசைன் வந்து ரொம்ப வைடு கிடையாது, ரொம்ப லென்த்தும் கிடையாது. ஸோ கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்லீக்காக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்க மாதிரி. இந்த ஸ்கூட்டர் வந்து லேடிஸ், மிட் ஏஜ் பீப்புள், எல்டர்ஸ் அண்ட் தென் யங்ஸ்டர்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மிரர்ஸ் வந்து நார்மலான மிரர்ஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே எட்ஜில் மட்டும் பியானோ பிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ராடுமே கொஞ்சம் பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் வர்றது நல்லா இருக்குது. நார்மலான பெயிண்ட் பண்ணாமல் இப்படி பண்ணி கொடுத்தது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து நல்லா அகலமாக இருக்குது. சைட்லேயும் பிளாஸ்டிக் ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் ரெஃப்ளெக்டர் வந்துடுது. இந்த ஸ்கூட்டரோட வீல் பேஸ் பார்த்தோன்னா நல்ல வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்கூட்டர் மாதிரி தெரிஞ்சாலும் சைடில் நல்ல லென்த்தாக இருக்குது. லென்த்தாக இருக்கனால என்ன அட்வான்டேஜ்னா ஸ்பேஷியஸாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த சைட் பேனல் வந்து நல்ல லென்த்தாக இருக்குது. இங்கே VX2 Plusன்ற பேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃபுட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுட் பேக்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் தென் ஃப்ரண்ட் ஃப்ளோர் போர்டை பற்றி பேசி ஆகணும். இந்த ஃப்ளோர் போர்டில் என்னோட ஃபுல் ஃபேஸ் ரைடிங் ஹெல்மெட்டே உள்ளே வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் இங்கே பார்க்கும்போது ஸ்பேஸ் இல்லையோ அப்படின்னு சொல்லி தோணுது. பட் என்னோட ரைடிங் ஹெல்மெட் வைக்கும்போது உள்ளே வைக்க முடியுது. ஸோ அதனால் நம்ம ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸு, நமக்கு தேவையான பொருட்களை கொண்டு போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு ப்ரொவிஷன், இங்கே 5 லிட்டர்ஸ்க்கான க்ளவ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். க்ளவ் பாக்ஸ் இப்போதைக்கு இருக்க ஸ்கூட்டரில் மேண்டட்ரி. நிறைய பேர் நிறைய ஸ்கூட்டரில் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற விஷயமே இந்த க்ளவ் பாக்ஸ் தான். அதையும் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளவ் பாக்ஸ்க்கு மேலே ஒரு சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க, ஒரு USB A டைப் போர்ட். அது மூலயமா நீங்கள் சார்ஜ் பண்ணி உங்கள் ஃபோன் அங்கே வச்சுக்கலாம். அண்ட் சீட்ஸை பற்றி பேசியாகணும். நல்ல லென்த்தான சீட்ஸ். ஸோ நீங்கள் 2 அடல்ட்ஸ் ப்ளஸ் ஒரு சைல்டை கேரி பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஃபோம் லெவல் இஸ் குட் அண்ட் ரெக்ஸின் சாஃப்ட் நேச்சரில் இருக்குது. ஓகே, சீட்டுமே வந்து ரொம்ப அகலம் கம்மின்னு சொல்ல முடியாது, நீளம் கம்மின்னு சொல்ல முடியாது. நீளம் அண்ட் அகலம் கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பின்னாடி பில்லியன் சீட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கனால
பிரேக் பண்ணாலும் கீழே போக மாட்டாங்க. பிகாஸ் இங்கேருந்து தான் அந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரைடருக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காகவும் பில்லியனுக்கு ஃப்ளாட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் கிராப் ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பில்லியன் சேஃப்டிக்காண்டி பேக் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாக்லேயே வருது. அண்ட் பேஸ் ட்ரிம் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கில் வராது. ஹீரோ அந்த ஸ்கூட்டரை கம்ப்ளீட்லி ஃபேமிலி பர்பஸ்க்கு ஃபேமிலி யூசேஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எதனால சொல்கிறேன் அப்படின்னா அண்டர் சீட் தான். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை வச்சுக்கலாம், ஆஃப் ஃபேஸ் கிடையாது, ஃபுல் ஃபேஸே வச்சுக்கலாம். நல்லா டீப்பான ஸ்பேஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல 33 லிட்டர்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாங்க. ஸோ அது பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ். சீட்டோட லென்த் நல்லா இருக்கு. அதில் யூஸ் பண்ணிருக்க ஃபோம் அண்ட் ரெக்ஸின் இஸ் ஆல்சோ குட். பின்னாடி கொடுத்துருக்க பில்லியன் பேக் ரெஸ்ட் சப்போர்ட் இஸ் ஆல்சோ குட். அண்ட் ஃப்ரண்ட்ல ஃப்ளோர் போர்ட் ஸ்பேஸும் நல்லா இருக்கு. க்ளவ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஃபேமிலி மென் ஆர் உமன் இல்லை அவங்க ஃபேமிலி யூஸ் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்கன்றதான் என்னோட வியூ. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ஸை சொல்லுங்க. அண்ட் அந்த ஸ்கூட்டரோட பேக் வியூ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல எப்படி ஷார்ட்டா ஸ்லீக்காக இருந்துச்சோ அதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்லீக்காக தான் இருக்கு. வீடாவோட சிக்னேச்சர் டெய்ல் லாம்ப் எல்இடி, ஃபுல் எல்இடி தான். அண்ட் இங்கே இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. கையில் வந்து நல்லா லாங்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரெயின் டைமில் ஷேர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் பவர்ட் பை ஹீரோ அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பேட்ஜ் வருது. வீடாவோட பேட்ஜ் இருக்குது. அவ்வளோதான். ஸ்லீக்காக சிம்பிளாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட டிசைன் வந்து சிம்பிளாக இருக்குது, ஸ்லீக்காக இருக்குது அப்படின்றத என்னோட கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது இந்த டிசைனை பார்த்தோன்னே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஹீரோ வீடாவோட கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா யூஏ வீடா பவர்ட் பை ஹீரோன்னு வருது. பிரேக்ஸ் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா மோட்டார் வந்து ஆன் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே வந்து நம்ம ஈகோ மோடில் இருக்கோம். ஈகோ, ஓடோமீட்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், மேலே ரேஞ்சு, பூஸ்ட் மோட்னு ஒரு மோட் இருக்குது. இப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும்னா பூஸ்ட் மோட் ஆன் பண்ணிட்டு ஓவர்டேக் பண்ணிங்கன்னா என்ன மோடில் இருக்கோ பூஸ்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகி திரும்பி நார்மல் மோடுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். ஈகோ மோட் அண்ட் ரைட் மோடில் ரேஞ்ச் கம்மியாது பார்த்தீங்களா, இது யூஸ்வலான ஒன்று தான். ஸ்போர்ட் ஃபுல் பவர் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சிட்டி டிரைவிங்க்கு வந்து ரைட் அண்ட் ஈகோ இந்த 2 மோடு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் ஜாய்ஸ்டிக் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். உள்ளே போனோன்னா இன்றைக்கி டே, கரண்ட் ரைடு, ஓடோமீட்டர்லாம் காமிக்குது. அண்ட் தென் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ரிப்பியில் கவர் பண்ணியிருக்கோம், டைம் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதையும் காமிக்குது. அண்ட் தென் ஆவரேஜ் ஸ்பீட் என்ன பண்ணியிருக்கோம் அண்ட் கீழே ரீசெட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேல போனால் அப்பியரன்ஸில் வந்து ஆட்டோ, லைட்டு, டார்க்கு இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் பிரைட்னஸ்ஸு, விட்ஹெட்ஸு, டேட் அண்ட் டைம் அண்ட் யூனிட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் மை ஸ்கூட்டரில் போயிட்டோன்னா நமக்கு வந்து பூஸ்ட் மோட் அப்படின்னா அந்த ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் அண்ட் ஆஃப், பஸர் சவுண்ட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் பேட்டரியோட வால்ட் காமிக்குது. அண்ட் உங்களுக்கு கீழே அபவுட்டில் வந்து ரைடர் இன்ஃபோ, அதில் வந்து வெல்கம், டாக்குமெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் வெர்ஷனு எல்லாமே காமிக்குது. நைஸ். அண்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இதிலே வச்சுக்கலாம். லைசன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். அண்ட் டாக்குமெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் வெர்ஷன், டிஸ்க்ளைமர் இதெல்லாமே இருக்குது. இந்த ஸ்கூட்டருக்கு வீடான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி ப்ளூடூத் பேர் பண்ணோம் அப்படின்னா இதுதான் இந்த ஸ்கூட்டரோட யூஐ. இப்போ மோட்டார் டர்ன்ட் ஆஃபில் இருக்குது. அதனால் மேலே ஸ்கூட்ரு வந்து இப்போ ஐடலில் இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது. பட் ஆன்லைன் தான், பிகாஸ் இக்னிஷன் ஆனில் இருக்குது. ஸோ க்ளவுடுமே இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இருக்க லொக்கேஷன் இங்கே காமிக்குது. அண்ட் சார்ஜோட பர்சன்டேஜ் ஈகோ மோடில் ரேஞ்ச் எவ்வளோ தூரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ கீழே ட்ராக் அண்ட் செக்யூரில் ஃபஸ்ட்டு ரிமோட் இம்மொபிலைசேஷன். ஸோ இது வந்து ஸ்கூட்டர் இண்டஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைமாக ஹீரோ கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து உங்களோட வெஹிக்கிளை நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ரிமோட் இம்மொபிலைசேஷன் சூப்பர் ஃபீச்சர். அண்ட் லைவ் ட்ராக்கிங் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கொடுத்து விட்றீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. உங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணி எங்கே இருக்காருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஜியோ ஃபென்சிங் நீங்கள் லிமிட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அவரால் யூஸ் பண்ண முடியாது. ட்ரிப் அனலிட்டிக்ஸ். ஸோ 61 கிலோமீட்டர்ஸ் ஓடோமீட்டர் கிளாக் ஆயிருக்கு. ஸோ 46 கிலோமீட்டர்ஸ் 10 நாளில் ஓட்டியிருக்கோம். இந்த ட்ரிப்புக்குரிய டைம் எல்லாமே காமிச்சிருது. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி, நம்ம எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோன்றதை பார்த்துக்கலாம். நைஸ். ஸோ இந்த பிங் மை ஸ்கூட்டர்ன்றது ஒரு மாலில் நீங்கள் பார்க் பண்ணியிருக்கீங்க, ஸ்கூட்டரை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் மொபைல்லேருந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் CO2 ஸ்கோர் 1 கிலோ. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண மணி அப்படின்னு சொல்லி காமிக்குது. நைஸ். அண்ட் இப்போ நம்ம ஸ்கூட்டருக்குள்ளே போகலாம். உள்ளே போனோம் அப்படின்னா வெஹிக்கிள் மேனேஜ்மெண்ட். ஸோ வெஹிக்கில் கம்ப்ளைண்ட் எது இருக்குன்னா ரிமோட் டயக்னோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெஹிக்கிளோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து உங்கள் ஸ்கூட்டர் ஆக்டிவில் தான் இருக்குது. நம்பர், பிளேட்டு, அண்ட் தென் கலரு, அண்ட் தென் கீழே மை சப்ஸ்கிரிப்ஷன் காமிக்குது. அண்ட் டாக்குமெண்ட்ஸு, ட்ரிப் அனலிட்டிக்ஸு, பேட்டரி அனலிட்டிக்ஸு, நோட்டிஃபிகேஷன், OTA எல்லாமே ஆன் த ஏர் அப்டேட் தான். வெஹிக்கிளை ஷேர் பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ஃபீச்சர் இருக்குது. யூஏயுமே யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கோரே வந்து பேட்டரி, மோட்டார் அண்ட் சார்ஜர் தான். இந்த ஸ்கூட்டரோட பேட்டரி ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் இதில் 2 ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை நல்லா செக்யூர் பண்ணி ஒரு ஷீட்லாம் போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் வேரியன்ட்னால 3.4 kWh பேட்டரி. இது 2 பேட்டரி. இங்கே ஒரு பேட்டரி இருக்குது. அண்ட் தென் இன்னொரு பேட்டரி
ரெண்டையுமே நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். வெயிட் பெருசாக இல்லை. ஈவன் லேடிஸ் எடுத்துகிட்டு போய் லிஃப்ட் பண்ணி சார்ஜ் போடணுனாலும் ஈஸியாக போட்டுக்கலாம். அதே மாதிரி திரும்பி நீங்கள் அதை ஃபிட் பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் அ டீல். கரெக்டாக போய் அதுவே செட் ஆகிக்குது. ஸோ இது ப்ளஸ் வேரியனால 3.4 kWh வருது. 3.4 kWhல அதிகபட்சமான ரேஞ்ச் 142 கிலோமீட்டர் கிளைம் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் அந்த கோ வேரியன்ட் போனீங்க அப்படின்னா அதில் 2.2 kWh பேட்டரி தான் அதிகபட்சமாக 92 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும். ஸோ இப்போ 3.2 kWh கொடுத்து 142 ரேஞ்சுக்கும் அதே மாதிரி 2.2 kWh கொடுத்து 92 ரேஞ்சுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 50 கிலோமீட்டர் கிட்ட ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே டிஃபர் ஆகும். பட் உங்களுக்கு வந்து ஒரு 15,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு அதிகமான ரேஞ்ச் கிடைக்கும் போது நான் என்ன சொல்லுவேன்னா அந்த ப்ளஸ் வேரியண்ட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது என்னோட சஜஷன். அண்ட் பேட்டரி செக்யூர் பண்ணுற மாதிரி மேலே ஒரு ஷீட் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மேலே நீங்கள் பொருளையும் வச்சுக்கலாம். இந்த ஸ்கூட்டரில் மோட்டார் வந்து ரியர் வீலில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. 6 kWh மோட்டார். அதிகபட்சமான டாப் ஸ்பீட் இந்த ஸ்கூட்டர் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். இந்த ஸ்கூட்டரோட பேட்டரியை நீங்கள் டேரெக்டாக ஸ்கூட்டர்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கான சார்ஜர் ப்ரொவிஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 60 மினிட்ஸில் 80% சார்ஜ் ஆகும். நல்ல விஷயம் தான். உங்களோட பார்க்கிங்கில் சார்ஜ் போடுற ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா பேட்டரியை கழட்டி கொண்டு போய் டேரெக்டாக 5 amp சாக்கெட் மொபைல் சார்ஜ் பண்ணுற சாக்கெட்டில் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த ஸ்கூட்டரை வந்து நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். மக்களை நம்ம கூட ஹீரோ வீடா VX2+ன்ற ஸ்கூட்டர் இருக்குது. கீ ஆன் பண்ணக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறம் தான் டிஸ்பிளே ஆன் ஆகுது. பிரேக் ப்ளஸ் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன். மோட்டார் வில் கெட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஈகோ மோடில் இருக்குது. ஈகோ மோடில் மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்றதை பார்ப்போம். கிராஜுவலான பவர் டெலிவரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பவர் கொஞ்சம் பீக் ஆகுது. 45 kilometers மேக்ஸிமம் ஸ்பீடு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் மோட் ரைட் மோட். இதில் பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3, 2, 1 கோ. எடுத்தோடனே டார்க் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு பவர் ப்ளஸ் எஃபிஷியன்சி இதில் 70. ரைட் மோட் இஸ் ஈக்குவலன் டு ஸ்போர்ட்ஸ் மோட் தான் சொல்லப்போனால். அண்ட் ஃபைனலி ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு போயிடும். இப்போ ஸ்போர்ட்ஸ் மோட் 3, 2, 1 கோ. இனிஷியலில் நல்ல டார்க் இருக்குன்னு சொல்லலாம். செம்ம ஸ்பீடாக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்ஸை வச்சு மேனேஜ் பண்ண முடியுதுங்க, அப்படி தான் சொல்லணும். ஃப்ரண்ட் பிரேக்ஸே மேனேஜபிள் ரேஞ்சில் இருக்குது. பாருங்க, நான் ஒரு 60 போயிட்டு ஸ்டாப் பண்ணுறேன். ரியர் பிரேக்ஸ் நல்ல ஸ்டாப்பிங் இருக்குது. ரியர் பிரேக் இட் செல்ஃப். அண்ட் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், 80 போகிறோம்னா பேனிக் பிரேக், சாலிட் ஸ்டாப்பிங் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரீஜன் லெவல்ஸும் வரும். ஓகே, பிரேக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மோட்டர் சைக்கிளில். கம்ஃபர்ட் ரேஞ்ச் பார்க்கணும்ல, போயிட்டே இருக்கேன், திடீர்னு இப்படி ஒரு பள்ளத்தில் இருக்கிறேன். ஓகே, சாஃப்ட் ரேஞ்சு தான். சாஃப்டாக டேக் லோட் பண்ணிடுது. நல்லா இருக்குது. போயிட்டே இருக்கும். திடீர்னு நம்ம ரோடு வந்து நம்ம ஊர் ரோடு தெரியும் எப்படி இருக்குன்னு. போயிட்டே இப்படி தான் இருக்கும். ஓகே, ஓவர் பள்ளமேட்டில் விடும்போது ஸ்டிஃப் ஆகுது. அது வந்து நமக்கு இம்பேக்டை மேலே தெரிய விடாத அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல விஷயம். சஸ்பென்ஷன் இஸ் ஆல்சோ குட். நம்ம டர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். மண்ணாக இருக்கிற இடத்துல பிரேக் பண்ணிங்கன்னா ஸ்கிட் ஆகும். ஸ்போர்ட்ஸ் இஸ் ஸ்போர்ட்டியர். ஆனால் இதில் பூஸ்ட் மோடுமே இருக்குது. நிப்பாட்டிட்டு பூஸ்ட் மோடை மாற்றுவோம். பூஸ்ட் மோட் இஸ் ஆன் நவ். ஓகே, ஈக்கோவில் தான் இருக்குங்க. மோடு ஈக்கோவில் தான் இருக்குது. நல்லா பாருங்கள், 77 ரேஞ்ச் காமிக்குது கிலோமீட்டர்ஸு. போயிட்டே இருக்கேண்ணா. இப்போ நான் த்ராட்டில் லெவலை மாற்றினேன் அப்படின்னா பூஸ்ட் மோட் ஆன் ஆகி ஸ்போர்ட்ஸ்குள்ளே போயிடுது. பாருங்கள், இப்போ நம்ம போயிட்டே இருக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்ம போயிட்டே இருக்கோம். ஒரு காரோ ஒரு 2 வீலரையோ ஓவர்டேக் பண்ண போகிறோம். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, முன்னாடி ஒரு கார் போகுது. இப்போ ஈக்கோ மோடை வச்சு ஓவர்டேக் பண்ண முடியாது. அப்படியே நம்ம த்ராட்டில் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோடு கன்வெர்ட் ஆயிடுது. ஆனால் அகைன் வந்துட்டு நம்ம டீஆக்சிவேட் பண்ணோம் அப்படின்னா திரும்பி ஈக்கோ மோடுக்குள்ளே போயிடுது. இது நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இது பூஸ்ட் மோட் ஆனில் வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும், பட் உங்களுக்கு ரேஞ்சும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கிராஜுவலான ஆக்சலரேஷனில் போனீங்கன்னா ஈக்கோ மோடு.
அப்படியே அந்த 40 கிலோமீட்டர்ஸ் தாண்டினா ஸ்போர்ட்ஸ் மோடு கன்வெர்ட் ஆயிடுது. இந்த மோடு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. நைஸ். அண்ட் மொபைல்லே நிறைய டேட்டாஸை பார்த்துக்க முடியுது. அதுவும் வந்து இந்த ஸ்கூட்டரில் ஒரு அட்வான்டேஜ் ஃபேக்டராக பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. 40 கீழே வந்தால் கட் ஆஃப் ஆகுது. அண்ட் 40 வரைக்கும் ஈகோ மோடு தான். அதுக்கப்புறம் அப்படியே 40க்கு மேலே இல்லை, 40 கீழே நீங்கள் த்ராட்டில் லெவலை மாற்றிட்டீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கன்வெர்ட் ஆயிடுது. இந்த மாதிரி ஸ்லோ ஏறணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூஸ்ட் மோட்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்லேயே போயிட்டுருக்கீங்க, ஹில் ஏறணும். இந்த பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு மலை தான். இப்போ நம்ம ஏறணும். இப்போ நான் ஈகோ மோடில் வச்சு ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியும், பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் இதுவே வந்து நீங்கள் டப்புன்னு ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா வேகமாக அந்த ஸ்லோப்பை க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவரை ஜென்ரேட் பண்ணுது இந்த பூஸ்ட் மோட். இதுதான் என்னோடய கருத்து. அது ரேஞ்சும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஈகோ மோடில் போகும்போது 74 காமிக்குது. நான் எடுத்துகிட்டு வரும்போது 95 காமிச்சிச்சு. ஒரு 15+ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இப்போ இந்த மாதிரி மலை ரோட்டில் வந்து வெறும் டீஆக்சிலேட் லெவலில் இறங்கலாம். இப்படி இறங்கும் போது ரீஜன் ஆகி பேட்ரி சார்ஜ் தான் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் ஃபேக்ட்ரு. ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஹார்ன் நார்மலாக இருக்குது. இண்டிகேட்டருக்கு பஸ்ஸர் சவுண்டுமே கொடுத்துருக்காங்க. அது வேணும் வேணான்னா நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நைஸ் ஒன். ஸோ ஓவராலாக ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இந்த ஸ்கூட்டர் நல்லாயிருக்கு. ஸ்கூட்டர் வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் சின்ன சின்ன பள்ளத்தை தாண்டும் போது சாஃப்ட்வேர் நேச்சரில் இருக்குது. பெரிய பெரிய பள்ளத்தை தாண்டும் போது அது இம்பேக்டை வந்து மேலே தெரிய அளவுக்கு ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஸ்கூட்டரை பற்றின என்னோட கருத்து, அன்னெசரி ஜர்க் இல்லை, அது வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். ஆனால் அதே மாதிரி ஸ்மூத்தான ரைட் இருக்குது. நைஸ் ஒன். ஸோ தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ஹீரோ வீடியோ VX2 ஸ்கூட்டர் வந்து யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு பார்ப்போம். சீட்டோட லென்த்தை பற்றி பேசணும், ஃப்ளோர் போர்டோட லென்த்தை பற்றி பேசணும், எக்கனாமிக்ஸ் பார்க்கணும்ல. இந்த ஸ்கூட்டரோட வெயிட்டை பற்றி பேசணும்னா ஓரளவுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஃபைன். அண்ட் நம்ம காலை உள்ளே கொண்டு வரதுக்கும் இட்ஸ் நாட் அ டீல். ஸோ நான் இப்போ காலை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக பார்த்துலாம் கொண்டு வரல, எப்பயும் கூட கேஷுவலாக தான் கொண்டு வரேன். இப்போ நம்ம ஒரு ஸ்கூட்டரில் ஏற போகிறோம். இப்போ நான் வந்து ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன் அப்படின்னா ஓகே, ஈஸியாக இருக்குது. இந்த இடத்துல எதுவுமே தட்டலை. அண்ட் சீட்டோட கம்ஃபர்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இருக்குது. நல்லா குஷனபுளாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நல்லா தள்ளியே உட்காந்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரைடிங் போஸ்டர். காலை மேலே வைக்கும் போது கூட இது ஒரு ஆக்சுவல் ஸ்கூட்டர் ரேஞ்சில் தான் இருக்குது. பிகாஸ் நிறைய ஸ்கூட்டரில் பேட்டரி இந்த போர்ஷனில் வரும், அதனால் இந்த ஃப்ளோர் போர்டு லெவல் மேலே இருக்கும். பட் இங்கே பேட்டரி வந்து இந்த போர்ஷனில் இருக்குது, அதனால் உங்களுக்கு ஃப்ளோர் போர்டு வந்து யூஸ்வலான ஸ்கூட்டர் ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் 6 ஃபீட்னாலும் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி. அண்ட் ஹேண்ட் ரீச் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான லெவலில் இருக்குது. ஆப்போசிட் சைட்லேயும் இல்லை, டவுன்லேயும் இல்லை, அப்லேயும் இல்லை, கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதான் ரைடிங் போஸ்டர் லெவலு. ஸோ வெயிட் பேலன்சிங், ஹைட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஸ்கூட்டர் சீக்கிரமே டீலர்ஷிப் வந்துடும். வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். நான் என்னோட கருத்து எல்லாமே சொல்கிறேன் இந்த ஸ்கூட்டர் இப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் பார்க்கறத வச்சு உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்குது அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த VX2 ப்ளஸ் வேரியண்டோட ப்ரைஸ் 1 லட்ச ரூபா. அதே VX2 Go வேரியண்டோட ப்ரைஸ் வந்து 85,000 வருது. நீங்கள் வந்து பேட்டரியோட ஓன் பண்ணணும் அப்படின்னா. இல்லை நான் வந்து பேட்டரி as a சர்வீஸ் பேக்கேஜ் போயிடுறேன் அப்படின்னா VX2 Go வேரியண்டோட ப்ரைஸ் வந்து அப்போ 45,000 வரும். அதே VX2 ப்ளஸோட ப்ரைஸ் வந்து 58,000 வரும். இது வந்து நீங்கள் ஸ்கூட்டரை மட்டும் ஓன் பண்ணிக்க போகிறீங்க, பேட்டரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. அதுக்குரிய சார்ஜஸ் எல்லாமே தனியாக வரும் உங்களுக்கு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த ஸ்கூட்டர் வந்து ஃபுல் காஸ்ட் கொடுத்து ஓன் பண்ணுவீங்களா, இல்லை பேட்டரி as a சர்வீஸ் பேக்காக போவீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் டைமாக பேட்டரி as a சர்வீஸ் பேக்காக கொடுக்குறது வந்து ஒரு நல்ல விஷயம் பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த ரிமோட் இமோபிலைசேஷன் இந்த ஸ்கூட்டரில் ஒரு நல்ல விஷயம். அண்ட் மெயினான விஷயம் 2 பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க, அது ரிமூவபுளாக கொடுக்குறாங்க. ஸ்கூட்டர் வந்து டைட்டான பார்க்கிங்கில் இருக்குது, சார்ஜ் போடுறதுக்கு ஃபெசிலிட்டியே இல்லைனாலும் ஸோ நீங்கள் நார்மலாக மொபைல் சார்ஜ் பண்ணுற சாக்கெட்டில் போய் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஈஸி வே வந்து ஹீரோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நிறைய இடத்துல பார்க்கிங் இஷ்யூ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் இஷ்யூ இருக்குது. இதுக்கு எல்லாத்தையும் ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி ஹீரோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹீரோ வீடியோ VX1ல நான் பார்த்த ஸ்பெஷலான விஷயங்களை சொல்லிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த ஸ்கூட்டரில் நான் பார்த்த அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து நார்மலாக ஹீரோ பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் வித்தியாசமாக எதிர்பார்த்தேன். பேனல் வெளியே பேனல்லாம் பார்க்கும்போது நல்லா பயங்கரமாக இருந்துச்சு, உள்ளே பார்க்கும்போது நார்மலாக தெரிஞ்சிச்சு இது ஹீரோ ஸ்கூட்டர் தான் அப்படின்றத இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது என்னோட கருத்து. ஆனால் அதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரைட் பண்ணும்போது அந்த ஸ்மூத்தான ரைடை வந்து இந்த ஸ்கூட்டரில் நான் ஃபீல் பண்ணேன். இதான் ஓரளவு என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்கூட்டரோ பைக்கோ ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோட போகிறீங்கனாலும் சரி, சோலோவாக போகிறீங்கனாலும் சரி, ரைட் சேஃப்டி.